ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம். சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாஹினே வ்யோமவத்யாப்ததேகாய தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அந்த ஏக பரம்பொருளினுடைய பேரருள் கருணையினாலும் அனைத்து குரு பரம்பரையினுடைய அளப்பரியா ஆசீர்வாதத்தினாலும் எல்லாம் வல்ல என்னுடைய குருநாதனான ஸ்ரீல ஸ்ரீ சுவாமி பிரம்மயோகானந்தா அவர்களினுடைய திருப்பாத கமலங்களை என் சிறமேல் வைத்து இமைப்பொழுதும் நீங்காமல் வணங்கி அவரனுடைய அருள் ஆசியோடு இன்றைய தினம் நாம் ஜீவ யாத்திரை என்கின்ற இந்த கிரந்தத்தை சிரவணித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இதற்கு முன் வகுப்பில் ஜீவன் என்பவன் இந்த யாத்திரையை செய்து கொண்டிருக்கின்றான். ஜீவ யாத்திரை என்றால் என்ன என்பதையும் நூல் ஆசிரியர் பற்றியும் இந்த நூலினுடைய கருத்துக்களை பற்றியும் நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டு அதை விசாரம் செய்து முடித்தோம். இப்பொழுது நாம் ஸ்லோகத்திற்குள் செல்ல போகிறோம். இந்த ஸ்லோகம் 9 ஸ்லோகங்களை கொண்டது. அதில் நாம் முதல் ஸ்லோகத்திற்கு செல்வதற்கு முன் அந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் என்ன, அதோடைய எசன்ஸ் என்ன நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாக்க அதை படிக்கும் போது அதனுடைய பதவிச்சாரத்தை படிக்கிறச்ச நமக்கு ஒரு நல்ல உதவிகரமாக இருக்கும். இப்போ பிறவி எடுத்திருக்கின்ற அனைத்து ஜீவர்களுமே அனைத்து மனிதர்களுமே எல்லாவித குறைகளும் இல்லாமல் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் நிலையான பேரின்ப சுகத்தையே குறிக்கோளாக கொண்டு அதை அடைவதற்கு மிகுந்த விருப்பம் உடையவனாக இருக்கின்றான். எனவே அந்த நிலையை பேரின்ப அந்த நிலையை தேடி வழியை தெரியாமல் அவன் அந்த விஷயத்தில் எப்பொழுதும் முயற்சி உடையவனாக இருக்கின்றான். அதுக்கோசமே முயற்சி பண்ணின்னு இருக்கான். இது யார் யாரெல்லாம் பண்ணுறது அப்படின்னாக்க இந்த வழியை தெரிஞ்சவங்க பண்ணுறது, அதை பற்றி இந்த இடத்துல சொல்லலை. பொதுவாக லோக்கலில் இருக்கிற யாரை கேட்டாலும் இப்போ என்னப்பா பண்ணுற, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நான் அதுக்கோசம் முயற்சி பண்ணின்னு இருக்கேன், இதுக்கோசம் நான் போயின்னு இருக்கேன். எங்கே போகிற? இல்லைப்பா நான் வேலைக்கு போகிறேன். எதுக்கு போகிற? இல்லை நான் இதெல்லாம் அடையணும், அதுக்கோசம் பொருள் சம்பாதிக்கணும், என் குடும்பத்தை ஒவ்வொரு விஷயத்தினுடைய செய்கின்ற வேலையினுடைய அல்லது செயலினுடைய முடிவில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை வைத்து அவன் செய்து கொண்டிருக்கின்றான். ஏன் எதிர்பார்ப்பு வச்சு செஞ்சுன்னு இருக்கான்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதிர்பார்ப்புன்னு இருந்தால் தான் ஒரு செயலையே நம்ம செய்வோம். எதிர்பார்ப்போடு தான் அந்த செயலை செய்வோம். எதை எதிர்பார்த்து? பலனை எதிர்பார்த்து எந்த செயலாக இருந்தாலும். இப்போ இங்கேருந்து நீங்கள் கீழே இறங்கி போகிறீங்க அப்படின்னாக்க என்ன எதிர்பார்த்து போகிறீங்க? அப்பா கிளாஸ் முடிஞ்சது, போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், ஒரு எதிர்பார்ப்பு. பசி எடுக்குது, போய் சாப்பிடலாம், அதற்காக வேண்டி செயல்களை செய்கிறோம், அது எதிர்பார்ப்பு. அந்த செயலை பசி எடுத்து நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா அதனுடைய பலன் என்ன? சுகம், திருப்தி. அப்பா சாப்பிட்டோம், நிறைவாயிடுச்சு அப்படின்ட்டு. இது மாதிரி நம்ம பிறந்ததுலேருந்து இறக்கின்ற தருவாய் வரைக்கும்
நம்ம ஏதோ ஒரு செயலை செய்து அந்த செயலினுடைய பலனை எதிர்பார்த்து அந்த பலன் எனக்கு சுகம் தரும் என்று தேடி அலைந்து கொண்டு திரிந்து கொண்டு நம்முடைய வாழ்நாளை அதில் கழித்து கொண்டு இருக்கிறோம். இது எல்லாராலும் ஏற்றுக்க முடியறதில்ல. இது இப்படி தானே இருக்கோம். எதை மாற்று கருத்தாக சொல்கிறேன்னா இதுதான், இப்படி தான் நம்ம பண்ணின்னு இருக்கோம். ஆனால் எல்லாரும் எதிர்பார்க்கறது ஒன்று தான். ஆனால் இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லிட்டு விதவிதமாக வேலையை நம்ம செஞ்சுன்னு இருக்கோம். நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்பும் ஒன்று. அதனுடைய அல்டிமேட் என்ன? சுகமாக இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும், மனசு திருப்தியாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு குழந்தைய பார்த்து கூட, படிக்கிற குழந்தைய பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லா படி, அப்போ தான் நீ பின்னாடி நல்லா இருப்ப சொல்லுவோமா? சொல்லுவோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்னாடி சுகமாக இருப்ப, எந்த கஷ்டமும் படமாட்ட. கஷ்டம் யாருக்கு? கஷ்டம் நீங்கள் எதில் படுறீங்க? கஷ்டம் எதில் படுறீங்க? உடம்புல கஷ்டம் படுறீங்களா, மனசில் கஷ்டப்படுறீங்களா? மனசில் தான் கஷ்டம். உடம்புக்கு கஷ்டமே தெரியாது. மனசாக சொன்னாதான் உடம்புல வலி இருக்குது, அதனால் உடம்பு கஷ்டப்படுறதுன்னு மனசு வந்து அதை கண்டுபிடிச்சி அதை ஐடென்டிஃபை பண்ணி சொன்னால் ஒழிய உடம்புல இருக்கிற கஷ்டம் தெரியவே தெரியாது. இது எப்படி ஜி சொல்கிறீங்க? ஆமாம். இப்போ லைட்டாக கையில் உங்களை தெரியாமலே காய்கறி கட் பண்ணும்போது கையில் பிளேடு போட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்க்காத வரைக்கும் உங்களுக்கு வலியே தெரியாது. எப்போ அதை பார்த்துட்டீங்களோ பார்த்ததில் இருந்து தான் அது வலிக்குது, வலி இருக்குது, ரத்தம் வருது, எல்லாமே தெரியும். இந்த உடம்பு இருக்குல்ல, அது ஜடம், அதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் மனசு ஜடமா அப்படின்னா ஒரு விதத்தில் அதுவும் ஜடம்தான். ஆனால் ஆத்மாவினுடைய பிரகாசத்தை அது எடுத்துண்டு, அது அந்த உணர்வை எடுத்துண்டு அது பிரகாசிக்கிறதுனால அது வந்து ஜடம் இல்லாத மாதிரி நமக்கு தெரியறது. ஆத்மாவோட உணர்வு இல்லைன்னா மனம் என்ன ஆகிடும்? அதுவும் ஜடம்தான். ஸோ அப்படி எதற்காக அலைகிறோம், எதற்காக முயற்சி செய்கிறோம் என்பதை தெரியாமலேயே விருப்பம் உடையவர்களாக இருக்கிறோம். எனவே அந்த நிலையான பேரின்பத்தை தேடும் அந்த வழியிலேயே அவர்கள் எப்பொழுதும் முயற்சி உடையவர்களாக இருக்கின்றார்கள். உண்மை இவ்வாறாக இருக்கும் பொழுது நாம் இதைதான் தேடுகிறோம். ஏதோ ஒரு வேலை வச்சுன்னு ஏதோ ஒரு குறிக்கோளில் நம்ம வந்து வேலை செஞ்சுன்னு இருக்கோம். ஆனால் அதனுடைய பலன் இதுதான் அப்படின்ற அறிவு இல்லாத நம்ம தேடின்னு இருக்கோம். இதனால்தான் அடைய முடியும் என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரியவில்லை. இது எப்படி நமக்கு தெரிகிறது என்றால், இதுவரையிலும் அவர்கள் தமக்கு உண்டான அந்த குறிக்கோளை கொண்டு இன்பம் பெறாத வரையிலும் இருந்து இது தெரிகிறது. இப்போ உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க இப்போ இந்த டீ பிரேக்கில் ஏதோ ஒரு 5 minutes பிரேக், கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க. அவங்க ஒரு லிஸ்ட் அவுட்டே சொல்லிடுவாங்கப்பா, இதுக்கு கிளாஸே பரவாயில்ல போல இருக்கு இவங்க கையில் கேட்டதுக்கு அப்படின்னு ஆயிடும். ஒவ்வொருத்தர்கிட்ட நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, வாழ்க்கலாம், நல்லா தான் இருக்கேன், அதிலே தெரிஞ்சிடும். ஓ, இவருக்கு பிரச்சனை இருக்குது போல இருக்குது. எல்லாத்துலேயும் குறை. ஏன் குறை அப்படின்னாக்க, நாம் ஒவ்வொன்றையும் எதிர்பார்த்து செய்து அந்த எதிர்பார்த்த சுகம் நம்முடைய மனதை இன்னும் நிறைக்கவில்லை. இன்னும் மனசை நிறைக்கலை. அதனால் என்னவா இருக்குது? அது குறையாவே இருக்குது. எப்போ பார்த்தாலும் குறை தான். அதுவும் குறையா இருக்க, மற்றவங்களையும் குறை சொல்லின்னு இருக்கு. விஷயம் அதுக்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கிறது. என்ன குறை? அது இதிலேருந்து பார்த்தாவே தெரியுது, அவங்க முயற்சி பண்ணி இன்னும் அடையவில்லை அப்படின்னு. சரி, இனி விளக்கம். நாம் ஸ்லோகத்தை படித்துவிட்டு பின்னர் விளக்கத்திற்கு செல்வோம். ஸ்லோகம் 1 நான் ஒரு வாட்டி சொல்கிறேன், நீங்கள் 2 வாட்டி சொல்லுங்கள். நித்யானந்த சுகம் பதம் சுவிமலம் இப்போ இது உங்கள் கையில் புக்கு எல்லார் கையில் இருக்கா? இப்போ பிரிண்ட் பண்ணி கொடுத்தது இருக்கா?
அதிலே ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் இருக்குது. அதை எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் 2 வாட்டி சொல்லணும். பிராப்தும் சமீஹாயுதாஹ சர்வே ஜன்ம ப்ருதः சதா வ்யசினஹ தத்சாதன சம்மார்கணே தத்ஸ்தான சம்மார்கணே ஏவம் சத்யபிசாத்ய சாதனயுகம் சம்யங் ந ஜானந்தி தே ந ப்ராப்தா அதுனாபி சௌக்ய பதவீம் ஸ்வாபீஷ்டரூபாம் யதஹ இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டி என் கூடவே சொல்லின்னு வரணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? நித்யானந்த சுகம் பதம் சுவிமலம் பிராப்தும் சமீஹாயுதாஹ சர்வே ஜன்ம ப்ருதः சதா வ்யசினஹ தத்ஸ்தான சம்மார்கணே ஏவம் சத்யபிசாத்ய சாதனயுகம் சம்யங் ந ஜானந்தி தே ந ப்ராப்தா அதுனாபி சௌக்ய பதவீம் ஸ்வாபீஷ்டரூபாம் யதஹ. வெரி குட். இந்த ஸ்லோகத்தில் 2 கருத்து அறிமுகப்படுத்தப்படுகிறது. என்ன 2 கருத்து அப்படின்னாக்க, 1 சாத்தியம், 2 சாதனம். நம்ம சாத்தியம்னா என்ன பார்த்தோம் ஏற்கனவே? இலக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ வெறும் இலக்குன்னு இது பண்ணிப்போம். சாத்தியம் அப்படின்னா அந்த இலக்கை அடைவதற்கு, சாதனம் அப்படின்னா அந்த இலக்கை அடைவதற்கு உண்டான மோடு. சரி, சாத்தியத்தை நம்ம முதல்ல இப்போ ஆராய்ச்சி விசாரம் செய்து பண்ணி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அடைய வேண்டிய சாத்தியம் என்ன? வாழ்க்கை என்பது பயணம் என்றால், நம்ம வாழ்க்கை என்னது? பயணம். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது வந்தாலும் வாடி நின்றால் என்னாவதில்லை, ஓடுவதில்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வழி சொல்ல போகிறார். அதுதான் வாழ்க்கை என்பது பயணம் என்றால், நம் பிராரப்த கர்மம் என்னும் ஆயுள் முடிவதற்குள் எதை அடைய வேண்டும்? அப்படின்னா எது நம்மளுடைய ஆயுள்? நம்முடைய உயிர். பயணம் என்பது எதை அடைந்த பிறகு மீண்டும் பயணம் செய்வது இல்லையோ, நிறைவு அடைந்ததோ அதுவே பயணம். உண்மையான பயணம்னா எது அப்படின்னாக்க, திருப்பியும் இன்னொரு பயணத்தை செஞ்சு எது அடைய வேண்டியதற்கு இல்லையோ, இந்த பயணத்திலேயே அடைந்து முடிக்கப்பட்டதோ அது பேர் பயணம் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் உண்மையான பயணம். இப்போ நம்ம இங்கேருந்து ஹரித்வார் போகலான்னு ஒரு முடிவு எடுத்துருக்கோம். ஜி இங்கேயே எங்களால் கேட்டுன்னு வர முடியல, ஹரித்வார் வேற கூப்பிட போகிறீங்களா? இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். போகலாமா? அப்போ ஓகே. ஹரித்வார் அப்படின்னு நம்ம பயணம் செல்றதுக்கு
ஆரம்பித்து நம்ம எல்லாம் ஃப்ளைட்லலாம் தேவையில்லை, அது உடனே போயிட்டு உடனே இறங்குற மாதிரி இருக்கும், போர் அடிக்கும். நம்ம ட்ரெயினில் போனால் தான் அது ஒரு ஜாலி. அந்தந்த ஸ்டாப்பில் இறங்கி என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டு திருப்பியும் ஏறி திருப்பியும் ஜாலியாக போய் சேர்கிறதுக்கு அதுதான் நல்லாயிருக்கும். கும்பலாக உட்காந்து பேசி அப்படியே அரட்டை அடிச்சுன்னு ஒருத்தரை அதெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கும். அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரெயின் புக் பண்ணி டேராடூன் எக்ஸ்பிரஸ் அதில் நம்ம ஏறிட்டோம். சில ஸ்டேஷனில் இறங்குவோம். நேராக விஜயவாடா போச்சுன்னா அங்கே இட்லி சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு இந்த பிளேட்டில் வச்சு கொடுப்பான். அதுவும் போகும்போது அவ்வளோ டேஸ்ட்டு தெரியாது, 10 நாள் முடிச்சுட்டு வரும்போது தான் அதோட டேஸ்ட் அவ்வளோ இதுவாக தெரியும். அது வரைக்கும் வீட்டில் ரசம் வச்சுருக்கேன், ரசமா அப்படின்னுவோம். போய் திரும்பி வரும்போது ஐயோ முதல்ல எனக்கு ரசம் வச்சு நீ வேறு எதுவும் செய்ய தேவையில்ல, ரசம் வச்சு கொடு, அப்படி சாப்பிட்டு முடிப்போம். அப்போ இறங்கி ஒவ்வொரு இடத்துல சாப்பிடுவோம். அந்த ஸ்டேஷனில் இறங்கிட்டு சாப்பிட்டுட்டு ட்ரெயின் எடுக்கிறதுக்குள்ளே இல்லை அதை வாங்கிட்டு எடுக்கிறதுக்குள்ளே போயிடுவோம். அது இறங்கி ஏறினதை நம்ம பயணம்னு சொல்ல முடியுமா? அந்த பயணம் நிறைவாயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இறங்கி வாங்கி அந்த ஊரில் இருக்கிற ஸ்பெஷல் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு இறங்கி ஏறுவோம். சில சமயம் தண்ணி கூட காலியாகிடும், தண்ணி எடுத்துன்னு வருவோம், நல்லா இருக்கா, நல்லா அங்கே இறங்கி கடையில் கூட வாங்கிடுவோம், திருப்பி ஏறிடுவோம். இது நிறைவான பயணமா அப்படின்னா அது நிறைவான பயணம் ஆகாது. எப்போ பயணம் நிறைவடையும்? நாம் மேற்கொண்டிருக்கின்ற அந்த இலக்கான ஹரித்வாரை அடைந்த பிறகு தான் அந்த பயணம் நிறைவடையும், முடிவுக்கு வரும். அதுபோல பயணம் என்பது இலக்கை அடைந்து முடிவது தான் பயணத்தினுடைய லட்சியம். இதுதான் பயணத்தோட லட்சியம். அப்படி மனித வாழ்க்கையில் சாத்தியம் என்றால் அடைய வேண்டியது என்ன? நம்மளுடைய வாழ்க்கையில் அடைய வேண்டியது என்ன? இப்போ அந்த அம்மா சொல்லிட்டாங்க, நான் அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சிட்டேன், நான் 3 புள்ள 3 பெண்ணு பெற்றேன், எல்லாம் சௌக்கியமாக இருக்காங்க, எனக்கு இனிமேட்டு வாழ்க்கையில் ஆசையே இல்லை. என்னை இப்போ கேட்குறாங்க, எனக்கு வம்பா இது, எனக்கு இங்கேயே சொல்லி இங்கேயே விட்டுட்டு வந்துடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படின்னா இவங்க தான் சொன்னாங்க, எனக்கு எல்லாம் அடைய வேண்டியது அடைஞ்சிட்டு இனிமேட்டு எனக்கு எதுவுமே இல்லை. அப்போ என்னை இங்கேயே விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அங்கே ஏதோ ஒரு குறை இருக்குன்னு தானே அர்த்தம். இல்லை எனக்கு நிறைவாகி போச்சு, எனக்கு போர் அடிச்சிட்டு தானே அர்த்தம். அதான் அர்த்தம். அப்போ அது நிறைவை கொடுத்துருக்கிறதா நமக்குள்ளே ஒரு செக் பண்ணி கேள்வி கேட்கணும். அப்படின்னாக்கா அதுக்கு பின்னாடி ஒன்று ஏதோ ஒரு குறை இருக்கிறது, ஒரு அபூர்ணத்துவம் இருக்கிறது, ஏதோ ஒரு சலிப்பு இருக்கிறது. இல்லைனா மனசு நல்லா ஃபுல்ஃபில்மெண்ட் ஆயிடுச்சு, ஒரு நிறைவு கிடச்சிடுது, ஆனாலும் கூட இன்னும் இதுக்கு மேலே ஏதோ இருக்கா அப்படின்ற தேடுதலில் மனம் இன்னும் போயின்னு இருக்குது. வயசாயிடுத்து, ஆனால் மனசுக்கு இன்னும் அந்த திருப்தியானது கிடைக்கல. இதுதான். அப்போது இந்த விஷயத்தை தான் இங்கே நமக்கு சொல்ல போகிறார். மனிதன் வாழ்க்கையில் சாத்தியம் என்றால் அடைய வேண்டியது என்ன என்று தெரியவில்லை. எது கிடைச்சா என்னுடைய மனசு திருப்தி ஆகும், எது கிடைச்சா திருப்தி ஆகும்? இல்லை ஜி, அங்கே போனால் மோட்சம்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அது கிடைச்சதுன்னா திருப்தி ஆகிடுமா அப்படின்னா, நீ அது கிடைச்சதுன்னா திருப்தி ஆகும்னு எதிர்பார்க்கிறையே, அது உன்கிட்டயே இருக்குன்னு தெரிஞ்சாதான் அது திருப்தி ஆகும், வெளியே எங்கே இல்லை அது. therefore எதை அடைந்தால் அதற்கு மேல் அடைய வேண்டியது இல்லையோ அதுவாகத்தான் அது இருக்க வேண்டும். அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கும். அதற்கு மேல் அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை, அதுவே சாத்தியம். இதுக்கு மேல் அடையணும்னு எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு போகிறோம் அப்படின்ற பூரண திருப்தி எது வருதோ அது பேர் சாத்தியம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சாத்தியம் இலக்கு உண்டு, அது ஒவ்வொரு அடிப்படையில் இருக்குது. இப்போ நமக்கு எல்கேஜி படிக்கிறச்ச இன்னொரு குழந்தை ஒரு ஸ்லேட் ஒன்று அழகாக வச்சுருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சரி அந்த 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 குழந்தை இவ்வளோ அழகாக ஸ்லேட் வச்சுருக்கு, எனக்கு அது மாதிரி அழகான ஸ்லேட் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லேட்லாம் அந்த இதுவில் இருக்கும், அந்த மாவு கல்லில் இருக்கும் அந்த ஸ்லேட்டு. அது என்ன ஆகும், திடீர்னு நம்ம தெரியாமல் கீழே போட்டாலே உடஞ்சிடும், அந்த ஸ்லேட்டு உடஞ்சிடும். பக்கத்தில் புதுசாக வச்சுருக்கோம் அந்த பிளாஸ்டிக் இது போட்ட ஸ்லேட்டு, இரும்பில் செஞ்சு அந்த பிளாஸ்டிக் இது போட்டு, உங்களாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அந்த ஸ்லேட்டெல்லாம் மணிலாம் வச்சு
உடனே நம்மளுக்கு அதை பார்த்தோன்னே அப்போ ஆசை வரும், நம்மக்கிட்ட இந்த ஸ்லேட் இல்லை, நம்மக்கிட்ட இந்த உடஞ்ச ஸ்லேட்டு தானே இருக்குது. இன்னொரு ஸ்லேட்டை பார்த்தா புதுசாகவே இருக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், போவோம் கோவையில் பிரிப்போம், அதுக்கப்புறம் அதை போட்டு அதில் போய் தேய்ன்னு தேய்ப்போம். இதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி சின்ன வயசுக்கு போயிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேய்ப்போம். அதுக்கப்புறமா அதில் எழுதி பார்த்தா அவ்வளோ அழகாக அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். இதில் வேற போட்டி, யாருது கருப்பாக இருக்குது, யாருது இதுவாக இருக்குது, இதெல்லாம் ஒரு போட்டி. அந்த போட்டி நீ காலேஜ் படிக்கும்போது பண்ணுவ. அந்த போட்டி காலேஜ் படிக்கும்போது நம்ம பண்ணுவோம். என் ஸ்லேட்டை பற்றியா உன் ஸ்லேட்டை பற்றி, அட பைத்தியா, இதுக்கு ஏதோ மனசில் குறைபாடு இருக்குது போல இருக்குது, இங்கே வந்து சேர்ந்துருக்கு, இன்னும் மனம் வளரலை, ஸ்பெஷல் சைல்டுன்றவாங்க. தேர்ஃபோர் குழந்தையாக இருக்கின்ற பொழுது ஒரு ஆசை, அதை அடைய வேண்டும் என்ற ஒரு பயணம், அது திருப்தி ஆகிட்டு வாங்கிடுச்சு அப்படின்னா அதோட முடிஞ்சிச்சுன்னா அதோட மனசு திருப்தி ஆகிடணும்ல. அந்த ஸ்லேட் வாங்கி கொடுத்தாச்சு, அதோட போகிறணும்ல. இன்னும் கொஞ்சம் வளருது, வெளியே ரோடுக்கு போகுது, சைக்கிள் பார்க்குது பக்கத்தில், அந்த பையன் சைக்கிள் சூப்பராக அழகாக ஓட்டுற, அம்மா எனக்கு அந்த சைக்கிள் தான் வேணும், எனக்கு வாங்கி கொடு. அது வாங்கணும்னு உடனே அப்பாவும் அம்மாவும் நம்மளால் எது முடியாததோ அதை நீ முடிச்சிக்காமி அப்போ தான் நான் வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. நீ ஃபஸ்ட் ரேங்க் எடு, உடனே நான் சைக்கிள் வாங்கி தரேன்னுவாங்க. இவங்க இப்போ நல்ல புத்திசாலியான குழந்தையா இருந்து அப்படின்னா நம்ம எப்போ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது, இவங்க எப்போ சைக்கிள் வாங்கி கொடுக்குறது, அதோடு நம்ம விட்டுடணும். ஆனால் அந்த குழந்தையும் ஒவ்வொரு வாட்டியும் கேட்கும், எனக்கு சைக்கிள் வேணும்னு சொல்லிட்டு. எப்படியோ அப்பா கஷ்டப்பட்டு சைக்கிள் வாங்கி கொடுத்துடுவார். அந்த சைக்கிள் வந்தவொன்னா அன்றைக்கி சந்தோஷம் இருக்கும் பாரு. நீங்கள் நைட்லாம் தூங்கவே மாட்டோம். அந்த சைக்கிள் எடுத்துன்னு வந்து ஹாலில் வச்சுடுவோம், அதை தொடைப்போம், கொல்லுவோம், யாரையும் தொட விட மாட்டோம். யார் வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அதை பற்றியா நான் சைக்கிள் வச்சுருக்கேன், எவ்வளோ அழகாக இருக்குது பற்றியா, முதல்ல அந்த பக்கத்து வீட்டு பையன் இட்டு வந்து காமிப்பேன், அந்த பாரு நீ வச்சுருக்காமேற நான் அந்த சைக்கிள் வச்சுருக்கேன். அதோட அது திருப்தி முடிஞ்சுதா, மனசு திருப்தி ஆயிடுச்சா? இல்லை. அடுத்தது பைக்கு, அதே மாதிரி காரு, அதோட முடிஞ்சிட்டான்னா கார்லாம் வாங்கியாச்சு, எனக்கு நல்ல வீடு வேணும், நான் வீடு வாங்கிக்கணும், எப்படியாவது வீடு வாங்கியாச்சு. அந்த வீட்டில் உன்னால் திருப்தியாக படுக்க முடியுதா? எப்போ பார்த்தாலும் வீட்டில் பொண்டாட்டி அது இல்லை இது இல்லை, இதை வாங்கினுவா அதை வாங்கினுவா. அதுக்கப்புறம் வீடும் கட்டியாகி போச்சு, வீடும் அதில் திருப்தி இருக்கானா? அப்போ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக சிங்கிள் பெட்ரூம் போட்டு கட்டணும். இப்போ பசங்களாம் கொஞ்சம் பெருசாகிடுது, அதனால் வரவங்களும் தங்கறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் ஒரு 3 பெட்ரூம் வச்சு மேலேயே ஒரு 2 ஃப்ளோர் போட்டுடலாமே என்ன. அதனால் திருப்பி அதுக்கு ஒரு இன்னொரு மாடி, பழைய வீடை தூக்கி ஹைட்டு தூக்கி அதுக்கு மேலே வந்து மாடி மேலே மாடி கட்டி எவ்வளோ வேலை அதுக்கு, இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. திருப்தி ஆயிடுச்சா? கிரகப்பிரவேசம் டேட்டு பார்க்கணும், அதுக்கு புரோகிதர் கிடைக்கல, என்ன இது பெரிய சங்கடமாக இருக்குது. இந்த டைமாக பார்த்து இது கேம்ப் வேறு வச்சாச்சு, கேம்ப் முடிஞ்ச உடனே வேறு கிரகப்பிரவேசம். திருப்தி ஆயிடுதா? ஆவலை. இப்போ வேறு எது இருந்தால் திருப்தி, எது கிடைச்சா திருப்தி? ஆனால் நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணின்னு இருக்கோம். அந்த திருப்தி இது கிடச்சிதுன்னா எனக்கு திருப்தி ஆகிடும் அப்படின்ற அந்த முயற்சிக்கோசம் நம்ம வந்து எல்லாருமே முயற்சி பண்ணின்னு இருக்கோம். ஆனால் அந்த முயற்சி நமக்கு வெற்றியை தருதா அப்படின்னாக்கா, நம்ம வந்து அந்த முயற்சி பண்ணுறது கரெக்டாக பண்ணுறோம், ஆனால் அதனுடைய வெற்றி எது என்று தெரியாமலே பண்ணின்னு இருக்கோம். அந்த வெற்றி என்ன, அதை தான் இதில் வந்து சொல்ல போகிறார். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் சாத்தியம் இலக்கு உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்கும் பேசிக்காக கேட்டால் நல்ல ஒரு சொந்த வீடு, காரு, கடைசி காலத்தில் என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆனாலும் ஒரு லம்சமாக அமௌண்ட், ஒரு FD, இதான பேசிக்காக நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை. அதை பண்ணிவிட்டு மினிமம் சாத்தியமாக இதோட நிற்காமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் அறிவுன்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இது இப்போதைக்கு நம்ம இங்கே சேர்த்து வச்சிட்டோம், வருங்காலத்துக்கு அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம நல்ல கதி போய் சேரணும். அதனால் கோயில் குளம் போவோம், உழவார பணி பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான தர்மங்கள் பண்ணுவோம் அப்படின்னு புண்ணியத்தை கொஞ்சம் சேர்க்கறதுக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு ஏதோ மிச்ச மீதி இருந்ததுன்னா என்னது தனக்கு மிஞ்சிதான் அது மாதிரி எல்லாம் மிஞ்சி போனதுக்கப்புறம்
அது மாதிரி சில பேர் பண்ணுவாங்க. இது மாதிரியான சாத்தியங்களும் உள்ளது, சில பேருக்கு இருக்கு. அவரவர் பிரச்சனையில் இருந்து விடுதலை அடைவதும் சாத்தியமாக உள்ளது. ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? இன்னைக்கு இஎம்ஐ இல்லாத வீடே இல்லை தெரியுமா? இல்லாத வீடு கூட இருக்கும், இஎம்ஐ இல்லாத வீடே கிடையாது. அதுக்கப்புறம் லோனு, அதுக்கப்புறமா லோனில் வேறு பர்சனல் லோன் வேறு இருக்குது. எவ்வளோ லோன்ஸ்லாம் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் இப்போ இருக்குது. என்னென்ன லோன் இருக்கோ எல்லா லோனும் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. தேர்ஃபோர் இது அதுவும் இல்லாத ஒவ்வொருத்தர்கிட்டையும் லோக்கல் பிரச்சனை இருக்குது. லோக்கல் பிரச்சனைனா என்ன? ஊரில் இருக்கிற பிரச்சனை இல்லை, உங்கள் உடம்புலேயே பிரச்சனை இருக்குது. அதான் லோக்கல் பிரச்சனை. உடம்பு வலிக்கும், வியாதி இருக்கும், டாக்டர்கிட்ட போகணும், அதனால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடணும். நாளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லாமல் பார்த்து யார் காசு கொடுப்பாங்க? ஆனால் நான் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறேன். உனக்கு மேலே புத்திசாலியாக இருக்குது இப்போ இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே. நீ என்ன கணக்கு போட்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டியோ, இன்சூரன்ஸ் நான் போட்டிருக்கேன்னு சொன்னால் போதும், அது எவ்வளோ இருக்கோ அதுக்கு மேலே நீ திருப்பி காசு செலவு பண்ணுற அளவுக்கு தான் ஹாஸ்பிட்டலில் செலவு இப்போ இது பண்ணுறாங்க. அப்படிலாம் நம்ம அதற்கு உண்டான நிவாரணத்திற்காக நம்ம நிறைய விஷயத்தை நம்ம முயற்சி பண்ணி அதை சாத்தியமாக நம்ம வச்சுருக்கோம். அதுவும் அந்தந்த சூழ்நிலையை பொறுத்தும் சில சாத்தியங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. நம்ம இலக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாத்தியத்தை நம்ம வச்சுக்கிறோம். அதுவும் இல்லாத இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடுத்து அதற்குண்டான வேலை பண்ணிட்டோம் அப்படின்னா கூட மனசு இன்னும் திருப்திக்கு வரவில்லை, ஏதோ ஒன்றை நாடினே இருக்கு. இப்போ நான் இங்கே உங்கள் கையில் காலையிலிருந்து பேசவே இல்லை. நீங்களும் அப்படியே அமைதியாக இருங்கள். எவ்வளோ நேரத்துக்கு இருப்பீங்க? எவ்வளோ நேரத்துக்கு இருப்பீங்க? 10 நிமிஷம்லாம் ரொம்ப அதிகம், டூ மச். உடனே கொஞ்ச நேரத்துக்குலாம் இப்படி திரும்பிங்க, அப்படி பார்ப்பீங்க, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் அமைதியாக இருக்கார், இவர் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. மனசு கொஞ்ச நேரம் சும்மாவே இருக்காது. அதோட தேவை என்னன்னா, எதையாவது ஒன்று போய் அது போய் பிடிச்சினே இருக்கணும். கம்முன்னு இருக்கணும்னா அது இருக்கவே இருக்காது. ஒன்று கடந்த கால நினைவுகளை பற்றி நினச்சி 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 ஒன்று சந்தோஷப்படும், இல்லைன்னா துக்கப்படும். இல்லைனாக்கா வராத ஒரு பிரச்சனையை ஃப்யூச்சரை பற்றி நம்பி நினச்சி வராத துக்கத்தை கூட வர வச்சு துக்கப்படும். இதுதான் மனசினுடைய வேலை. ஸோ இந்த துக்கத்தை நாம் நிவர்த்தியில் இருந்து ஃபஸ்ட்டு உனக்கு பேசிக் நீடு என்ன? எனக்கு வீடு இல்லை, வீடு வந்துடுது. அதுக்கப்புறம் வீடு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு வீடு தான் இருக்குது, வரவங்க வந்தாங்கன்னா உட்காரத்துக்கு ஒரு சோஃபா கூட இல்லையே, ஒரு சோஃபா கூட இல்லையே. ஒரு சோஃபா வெயில் காலத்தில் பயங்கர புழுக்கமாக இருக்குது. முதல் ஃபேன் இருந்தால் போதும், இப்போ ஏசி வேணும். பேசிக் நீட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதே போல் ஆடம்பர தேவைன்னு ஒன்று இருக்குது. இந்த ஆடம்பர தேவை சுகம். தேர்ஃபோர் இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே வந்ததுக்கு அப்புறமா பிறகு பிரச்சனையிலிருந்து மீண்ட பிறகு சுகமாக இருக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம். இந்த வேதமானது என்ன செய்கிறது என்று சொன்னால், சாத்தியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கை முழுவதும் அடைய வேண்டிய சாத்தியத்தை 4ஆக பிரிக்கிறது. 4 விஷயமா உனக்கு அந்த சாத்தியத்தை பிரித்து கொடுக்குது. நீ தெரியாமல் அலைஞ்சுன்னு இருக்க, இப்படி தான் நீ உன்னுடைய சாத்தியத்தை நீ சரி பண்ணிக்கணும், இதுக்கேற்ற மாதிரி நீ பிளான் பண்ணிக்கோ அப்படின்னு அது ஒரு ஸ்கெட்சை போட்டு கொடுக்குது. அது என்ன ஸ்கெட்சு அப்படின்னாக்க, முதல்ல உங்களுக்கு நான் புரியாத மாதிரி சொல்கிறேன், அப்புறம் புரிஞ்ச மாதிரி சொல்கிறேன், ஓகேவா? அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அதை தான் 4ஆக பிரிக்கிறது. 1 தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம். புரியுதா யாருக்காவது? தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம். இப்போ புரிகிற மாதிரி சொல்கிறேன். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4 ஸ்டெப்பில் நீ போயிட்ட அப்படின்னாக்க, இதில் நீ எவ்வளவு உனக்கு எதை செஞ்சு எதை அடைஞ்சா உனக்கு அந்த மனசில் திருப்தி வரலையோ அதையும் தாண்டி உனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படின்ற திருப்தியை அது நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது. சரி,
நம்ம வந்து இந்த அறம்பொருள் இன்பம் வீடை பற்றி ஒரு வாட்டி நம்ம படித்து புரிஞ்சுட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் அது ஏன் எதுக்கு நமக்கு தேவையா இல்லை தேவையில்லையா ஒரு டெசிஷனுக்கு நம்ம வரலாம். இப்போ இந்த அறம்பொருள் வீடு இன்பம் வீடு அப்படின்றதோட பேர் வந்து புருஷார்த்தம் அப்படின்னு வேதம் அதுக்கு பேர் வைக்கிறது. என்ன அது பேர்? அது நஜி பொண்டாட்டி அர்த்தம்னு வைக்காம புருஷார்த்தம்னு வச்சிருக்கு. அப்படின்னாக்கா புருஷார்த்தம் நம்மளுடைய ஆன்மாவை வந்து நம்ம பொதுவாக ஆண் அப்படின்னு தான் சொல்லுவோம், புருஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அது அந்த புருஷார்த்தம் அப்படின்னா அந்த ஆன்மாவை அடைவதற்கு உண்டான வழிகளாக இந்த 4ம் வேதத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புருஷார்த்தம் அப்படின்னா லட்சியம் அப்படின்னு பேர். லட்சியம், கோல், சாதனை அப்படின்னு பேர். அதில் ஃபஸ்ட்டு வந்து தர்மம் அப்படின்றத வந்து சொல்கிறது. இந்த தர்மம் அப்படின்னாக்கா அதோட டைரக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா அதோட பேர் சுகம் தான் அர்த்தம். தர்மம்னாலே சுகம். நீங்கள் வேணால் இயற்கையாகவே உங்களுடைய ஆக்ஷன்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்களேன். இப்போ நீங்கள் தெரிஞ்சே தப்பு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு தப்பான விஷயம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய மனசு வந்து அதை வந்து அப்படியே ஏற்றுக்குமா இல்லை கொஞ்சம் வந்து அது வந்து சங்கோஜப்பட்டு ஏற்றுக்குமா சந்தோஷமாக ஏற்றுக்குமா அப்படின்னா நிச்சயமாக இதுவரை நீங்கள் தவறு செய்திருக்கின்ற பொழுது தெரிந்தோ தெரியாமலோ செய்த பொழுதும் உங்களுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. அதை பற்றி நினச்சி கஷ்டம்தான் படும். நீ எதிர்க்கே இதை பண்ணி தான் ஆகணும்னு பண்ணனா கூட, தெரிஞ்சே பண்ணனா கூட உன் மனசு வந்து அது உள்ளுக்குள்ளே அதுக்கு ஒவ்வாமையாக இருக்கும், ஏற்றுக்கவே ஏற்றுக்காது. இதே நல்லதை உனக்கு பிடித்தவரிடமும் உனக்கு பிடிக்காதவரிடமும் யாருக்கிட்ட போய் ஒரு நல்ல விஷயமா நீ பண்ணுறேன்னு வச்சுக்கியேன், உன் மனசுக்கு அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், உள்ள ரொம்ப திருப்தியாக இருக்கும். இருக்குமா? இது அனுபவிச்சிருக்கீங்களான்னு தெரியல. அப்படி அதனால் அந்த தர்மத்தோட பேர் சுகம்னு சொல்லுது. ஸோ சுகநெறி, சுகநெறி அது சுகத்திற்கு உண்டான வழி. அந்த வழிமுறையை இது நம்ம அதனுடைய உதவியோடு, தர்மம் அப்படின்னா என்ன, தர்மம்னா என்ன, புதுசாக வந்திருக்கவங்களுக்கு நான் கேட்குறேன், தர்மம்னா என்ன? அப்படிதான் நம்ம நினச்சின்னு இருக்கோம். அதுதான் இல்லை. தர்மம் என்பது வேற, தானம் என்பது வேறை. தர்மம் அப்படின்னு சொன்னாக்கா மற்றவருக்கு உதவி செய்வது இல்லை, வேதம் வகுத்து கொடுத்திருக்கின்ற அந்த சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு நடப்பது தர்மம். அதுதான் தர்மம். அது இட் இஸ் எ லா, இட் இஸ் எ யூனிவர்சல் லா. மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க மேனுவல் யூசர். நம்ம எப்படி புதுசாக ஒரு செல்ஃபோனோ இல்லை ஏதோ ஒரு உபகரணம் வாங்குகிறோமோ அது கூடவே மேனுவல் யூசர் கொடுப்பாங்க, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும்னு கொடுப்பாங்க. அது மாதிரி மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த வேதம். வேதம் இப்படி வழி வகுத்திருக்கின்றது. வேத நெறி தர்மம். சிம்பிளாக நம்ம சொல்லணும்னு சொன்னால் வேத நெறி தான் தர்மம். சரி, இப்போ தர்மத்தை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது என்ன? அர்த்தம். அர்த்தம்னா பொருள் ஈட்டுதல். தர்மம்னா அறம்னு நம்ம பார்த்தோம். அவை எதானே சொல்லியிருக்கா, அறம் செய்ய விரும்பு. அப்போ நீ தர்மப்படி வாழ்வதற்கு விரும்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை நீ நல்லவனாக மாற்றிக்கொள். தர்ம பிரகாரம் வாழ்ந்தால் நம்மளுடைய வாழ்க்கை ஏதாவது தப்பாக இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. தப்பான வழிக்க போக மாட்டேன். அர்த்தம், அதுக்கு அடுத்தது என்ன? அர்த்தம், அது பேர் பொருள். இதில் 2 விஷயம் இருக்குது. பொருள் அப்படின்னு சொன்னாக்கா அடிப்படை தேவைன்னு அர்த்தம் இருக்குது. அதில் பொருள்னா அடிப்படை தேவை. என்னன்னது அடிப்படை தேவை? என்னது? காரு, பஸ்ஸு வேணாம். உணவு, உடை, உறைவிடம். இதுதான் ஒரு மனிதனுக்கு, எல்லா ஜீவராசிகளில் மனுஷனுக்கு அடிப்படையான தேவை இந்த 3: உணவு, உடை, உறைவிடம். இது பேர் தான் பொருள். இந்த பேசிக் நீடு தான், அது பேர் தான் அர்த்தம். அதுக்கு மேலே எனக்கு வந்து உடை தேவை, உணவு தேவை, உறைவிடம் தேவைன்னா நான் வந்து A to Bல தான் போய் சாப்பிடுவேன். எனக்கு அங்கே சாப்பிட்டா தான் பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டால் தான் பிடிக்கும்.
நான் இந்த ரூமில் போய் படுத்து தூங்கினாதான் எனக்கு பிடிக்கும், ஏசி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்றது பேர் சுகம். இது பேர் தான் காமம்னு பேர். அறம், பொருள், அதுக்கு அடுத்தது இன்பம், அது பேர் தான் காமம் அப்படின்னு பேர். தர்ம, அர்த்த, காம. விஷய சுகம், சுகத்திற்கான தேவை எதுவோ அது பேர் காமம். அதுக்கப்புறம் லாஸ்டா என்னது? லாஸ்டா வீடு பேரு மோக்ஷம். வீடு பேரு அப்படின்னா வசந்த பவனம், இந்த பவனம், அந்த பவனம், அதெல்லாம் இல்லை. வீடு பேரு, வீடு பேரு அடைதல்னு அர்த்தம். மோக்ஷம். இந்த 84 லட்ச ஜீவ பேதாபேதமும் அடைய முயற்சி செய்து கொண்டிருப்பது இதைத்தான். இதை தான் பண்ணின்னு இருக்கு. ஆனால் வழிமுறை எங்கு எது என்பது தெரியவில்லை. மோக்ஷம் ஈக்குவல் டு, நம்ம ஏற்கனவே போன கிளாஸில் பார்த்தோம், நிறைவான, குறைவில்லாத, நிலையான, துக்கம் கலவாத, துக்கம் தொடராத சுகம். இது பேர் தான் மோக்ஷம். மோக்ஷம்னா என்ன? இதுக்கு முன்னாடி இங்கே கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ உங்கள் கையில் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மோக்ஷம்னா மோக்ஷம்னா என்ன? சத்தப்பரமா அதுக்கப்புறமா கிடைக்கிற இதுவும் மோட்சம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா மோட்சத்தை? யாராவது செத்தவங்க உங்கள் கையில் சொல்லியிருக்காங்களா? சொன்னாதானே நமக்கு தெரியும். பார்க்காமே மோட்சம் மோட்சம் மோட்ச பதவி அடைஞ்சார், மோட்ச பதவி அடைஞ்சார். அவர் மோட்ச பதவி அடைஞ்சாரோ இல்லையா, நீங்கள் மோச பதவி அடைச்சுன்னு இருக்கீங்க. உண்மையில் மோட்சம் என்பது இறப்பு அல்ல, செத்ததுக்கு அப்புறம் வர்றது இல்லை. ஜி மோட்சம் அடையணும்னு ஏன் இந்த சின்ன சின்ன குழந்தைங்களாம் கூப்பிட்டு சொல்லின்னு இருக்கீங்க? என்ன ஒருத்தர் கேட்டார். அதுக்கப்புறம் விளக்கணும். மோட்சம் என்பது இறந்த பிறகு அடைவது இல்லை, அது ஒரு பதவி அல்ல, அது ஒரு நிலை. என்ன நிலை? பூரண திருப்தி, பூரண மன நிறைவு, பூரண தடையில்லாத மகிழ்ச்சி, துக்கம் தொடராத மகிழ்ச்சி. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். என்ன பார்த்துருக்கோம்? வேதம் நமக்கு கொடுத்த புருஷார்த்தங்கள் 4: அறம், பொருள், இன்பம், வீடு. அப்படின்னா என்ன? தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம். இது 4த்தையும் நம்ம பார்த்துருக்கோம். முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். நம்ம ஏற்கனவே இதை லாஸ்ட்டாக படித்து முடித்தோம். இந்த வேதமானது இந்த முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்காக இந்த சாத்தியத்தை மேலோட்டமாக 4ஆக பிரித்து, அறம், பொருள், இன்பம், வீடு என்ற புருஷார்த்தம், அதையும் சற்று ஆராய்ச்சி செய்தால் அறம், பொருள், இன்பம், வீட்டினை நீக்கப்படும். ஏன் நீக்குது? இன்னும் கொஞ்சம் டீப்பாக அது கிட்ட போக என்ன தெரியுமா சொல்லும்? கிட்ட போக இப்போ நம்ம மேப்பு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேப் இருக்குல்ல, நம்ம ஃபோனில் மேப் போட்டு பார்க்குறோம். அதை ரொம்ப மினிமைஸாக பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சின்னதாக காமிக்கும். நம்ம எங்கே ஆரம்பிக்கிறோம், எங்கே அடைய போகிறோம் அப்படின்றத சின்னதாக காமிக்கும். அதையே கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி 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 பார்க்க கொஞ்சம் ஊர் தெரியும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஊர் தெரியும். அந்த ஊர்லாம் மறைஞ்சு போவோம். அதுக்கப்புறம் தெரு தெரியும். அந்த தெருலாம் மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா உள்ளே போகிற லிங்க் ரோட்ஸ்லாம் தெரியும். அதுவும் மறைஞ்சு போவோம். அதுக்கப்புறம் நம்ம அடைய போகிற டெஸ்டினி தெரியும். அது டெஸ்டினி தெரியும். அது போல அது மாதிரி இந்த வேதம் முதல்ல 10ஆம் பசுரா அறம், பொருள், இன்பம், வீடு, அதுதான் உன்னோட புருஷார்த்தம்னு சொல்லி முடிச்சிருது. கொஞ்ச நேரம் கழித்து நீ அதெல்லாம் தேர்ந்துட்ட, நல்லா அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்ட அப்படின்னதுக்கு அப்புறமா அந்த அறம், பொருள், இன்பம் அதை தள்ளிடுது, உனக்கு தேவையில்லை. அது தள்ளனாதான் உனக்கு மோட்சம் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சொல்லுது. தேர்ஃபோர் இந்த அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற இந்த விஷயத்தை வேதமானது அதனுடைய முன்பாகத்தில் சொல்லுகிறது. அதற்கு பேர் வேத பூர்வ பாகம் அல்லது கர்மகாண்டம் அப்படின்னு சொல்லுது. என்ன காண்டம்? கர்மகாண்டம் அப்படின்னு சொல்லுது. இந்த கர்மகாண்டத்தில் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க, டூஸ் அண்ட் டோன்ஸ்.
நீ வாழ்க்கையில் எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாது, எதை செஞ்சால் இது நல்லது அப்படின்றத எல்லாத்தையும் உனக்கு சொல்லி கொடுக்குது. ஏன் சொல்லி கொடுக்குது? ஏன் செய்யணும்? அதுக்கு செய்யாமே இருக்கலாம்ல, செய்யாமே இருக்கலாமே. அவர் சொல்லி கொடுப்பாரான், அப்புறம் நான் லாஸ்ட்டாக நீ அதை விட்டுடுன்னு வரான். அது எதுக்கு செய்யாமே விட்டுடலாமே, பண்ணலாம்ல. லாஸ்ட்டாக ஏன் பாத்திரம் கழுவுறோம்? ஏன் லாஸ்ட்டாக பாத்திரம் கழுவுறோம்? ஏன் கழுவுறோம்? ஏற்கனவே சமையல் செய்ய தெரியாத செஞ்சு அதை தீயை வச்சு அடி பிடிச்சி பத்து பிடிச்சி அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கழுவுறோம். அதனால் வேதம் என்ன சொல்லுது? இதெல்லாம் பக்குவமாக செஞ்சுடு. அப்படி செஞ்சிட்ட அப்படின்னாக்கா உனக்கு லாஸ்ட்டாக தொலைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பத்து பிடிக்காது. உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இப்போ அடுப்பில் வேலை செஞ்சவங்களாக தான் இருக்கிறீங்க பார்க்குறச்சே. அடுப்பு பற்ற வச்சு நம்ம ஒரு பாத்திரத்தில் சமையல் செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய வீட்டில் அந்த பாத்திரத்தில் பின்னாடி சாம்பலை தண்ணியில் கரைச்சி அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக தடவிடுவாங்க. அது அடுப்பு எரிஞ்சு புகைப்பட்டு கரியாச்சுன்னா கூட அந்த மேலே இருக்கிறத லைட்டாக அப்படி வைப் பண்ணால் போதும், அந்த பாத்திரம் கரியே பிடிக்காமல் இருக்கும். அது மாதிரி வேதம் உனக்கு வேலையும் சொல்லி அதில் இருந்து நீ எப்படி நழுவி வெளியே வரணும்னு சொல்லி, ஆனால் நீ வேலை செஞ்சு ஆகணும். ஏன்? சாப்பாடு அந்த பாத்திரத்தில் செஞ்சாதான் நான் சாப்பிட முடியும், ஓகேவா? அதுக்கோசம் நான் ஏன் அந்த பாத்திரத்தோடனால நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னா அது அறிவு கட்டதனம். சாப்பிட்டு தான் ஆகணும், பசி எடுத்து தான் ஆகும். அதனால் நம்ம பாத்திரத்தை சுத்தம் பண்ணணும். அந்த சுத்தம் பண்ணுவதில் எளிமை தருவதற்காக, எளிமையாக இருக்கிறதுக்கோசம் வேதம் இந்த முன்னாடி அந்த டூஸ் அண்ட் டோன்ஸை சொல்லி அந்த வேத பூர்வத்தில் இருக்கின்ற கர்மகாண்டத்தை நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ அறிவோடு செய்யணும், தெளிவாக செய்யணும், அதிலிருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகணும். செஞ்ச வேலையே திருப்பி 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 அதிலேயே போட்டு தொலைக்கி 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 பாத்திரத்தை தேய்ச்சிடக்கூடாது. டைமும் வேஸ்ட்டு, நம்மளும் இதுவாகிடும். அதனால் புத்தியோட செய்யறதுக்கு யாரோட புத்தி? நம்ம புத்தி இல்லை, வேதத்தின் புத்தியை கூட யூஸ் பண்ணி அந்த டாக்டிஸோட செஞ்சு அதில் பற்று இல்லாமல் வெளியே வருது. இப்போ புரியுறதா ஏன் 10 10 10ன்னு சொல்கிறது? அதில் போய் இல்லாத பற்று இல்லாமல் வெளியே வரத்துக்கு இந்த தர்ம அர்த்த காமம் இதை நீ யூஸ் பண்ணணும். தர்ம பிரகாரம் அர்த்தத்தை சம்பாதிக்கணும், தர்ம பிரகாரம் நீ ஆசைக்கு உட்பட்டு ஆசைப்படணும். வேதம் சொல்லுது நீ ஆசைப்படு, தப்பே இல்லை, ஆனால் என்னுடைய லிமிட்டுக்குள்ளே ஆசைப்படு. நான் உனக்கு வரைமுறை கொடுத்துருக்கிறேன்ல, அந்த வரையறைக்குள்ளே ஆசைப்படு. அதுக்குன்னு ஆசையா? அதுக்கு மேலே அவன் எடுத்துன்னு போயிடுவான், நம்ம அது மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு வேதத்துக்கு ஏதாவது ஆசைனா இல்லை. ஏன் அதை சொல்லுது அப்படின்னு சொன்னாக்கா, அதனால் உனக்கு போதும் என்ற மனம் வந்துடும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, அது உனக்கு வரும். அதனால் அந்த பற்றற்ற தன்மை வரும், வைராகியம் வரும், சித்த சுத்தி வரும். இதுக்கோசம் இந்த 3 இதை நீ செய்ய வேண்டும். அப்படி நீ அந்த புருஷார்த்தத்தை செய்து விட்டால் உனக்கு அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இது எல்லாத்தையும் விட்டுடு, போதும், எல்லாத்தையும் விட்டுடு. 3 வேளை சாப்பிட்டாச்சு, திருப்தி ஆகி போச்சு. அங்கே சாப்பாடுன்னு பசின்னு வரத்துக்கு கிச்சனில் ஆள் யாருமே இல்லை. ஆள் இல்லாத கிச்சனில் நீ யாருக்கு போய் டீ ஆற்ற போகிற? அதனால் அதை விட்டுது, போதும். அடுத்த கட்டம் என்ன? அதில் இருந்து விட்டுட்டியே, உன் மனசு சும்மா இருக்கும், வேலை செஞ்ச கை சும்மா இருக்கும், வீட்டில் தான் யாரும் இல்லை, யாராவது வந்தால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது செஞ்சு வைப்போமே, திருப்பி கிச்சன் கிட்ட தான் போகும். வேலை இல்லாதவங்க கூட என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு அது தேவை இது தேவை, நம்ம இதெல்லாம் போய் வாங்கி வச்சிடுவோம். இருக்குன்னா வேலை இல்லை, வேலை செய்கிற வேலைலாம் செஞ்சுன்னு இருக்காரு, நம்ம காதுபடவே சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாம் நமக்கு இதுவாகிறதுக்கு நம்ம இந்த வேதமானது அந்த வேத பூர்வத்தில் கர்மத்தை கொடுத்து விட்டு சர்வதர்மான் பரித்யஜ அப்படின்னு கிருஷ்ணர் கீதையில் சொன்ன மாதிரி எல்லா தர்மங்களையும் நீ விட்டு விடு. எதற்கு? மோக்ஷ இக்ஷாமி மாச்சுச்சா, மோக்ஷத்தை, பூரண மனநிறைவை, அந்த சாத்தியத்தை அடையும் பொருட்டு. அதை அடையறதுக்கோசம் நீ இதையெல்லாம் பண்ணு. அதனால் நீ ஏற்கனவே பண்ண அந்த வேத பூர்வத்தால் சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை, அந்த புருஷார்த்தங்களை எல்லாம் நீ விட்டுவிடு. விட்டுடு அப்படின்ன உடனே விட்டுறது இல்லை, நீயா விடுறது இல்லை, உனக்குள்ளேயே அது தோணும், தானாக அது போயிடும். எப்படி?
சட்டி சுட்டதடா கை விட்டதடா. எது உனக்கு சுகமாக இருந்ததோ அதுவே உனக்கு உன்னிடம் இருந்து பிரிவதற்கு அதுவே போயிடும். அப்படி போயிடணும், போக வைக்கணும். அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அந்த தயாராக இருப்பதை இந்த வேதவெறி நெறி வாழ்க்கை நமக்கு சொல்லுது. இப்போ நம்ம மற்றவங்க கிட்ட போயிட்டு, இப்போ இதை கேட்டீங்க, வீட்டுக்கு போயிட்டு உங்கள் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில், நம்மளுடைய முக்கியமான கோலே என்ன தெரியுமா? மோட்சம் அடையிறது தான். அதான் நம்மளுடைய முக்கியமான கோல். அதை போடி நானே என் பையனுக்கு கல்யாணம் வச்சுன்னு இருக்கேன், நீ வேற மோட்சம் அடையிறது தான் வேலை, என்னென்னா நீ சாவ சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வாழ்க்கையில் நமக்கு அதை நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாது. வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும், செட்டில் ஆக வேண்டும், இதுதான் என்னுடைய சாத்தியம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இன்னும் என் பையனுக்கு கல்யாணம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் பேரன் பேத்திலாம் எடுக்கணும், எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது, இதுக்குள்ளே என்னை மோட்சம் போன்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்பாங்க. அவர்கள் விரும்புவது மோட்சம்தான் அப்படின்னா கூட அவங்க எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் எதுக்கு? பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன இருக்குது? ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். என்ன, ஒரு ஊரில் ஒரு ஞானி ஒரு கடலோரமாக போய் உக்காந்துன்னு இருந்தான். எங்கே உக்காந்துருந்தான்? கடலோரமாக. அவனுக்கு என்ன வயசு அப்படின்னா 16 வயசு தான். இளமையிலேயே ஞானி ஆகிட்டான். கடலோரமாக போய் உக்காந்துருந்தான். அப்போ ஒருத்தர் கேட்டார், என்ன மாதிரி ஒரு அறவை கடைன்னு வச்சுக்கோங்களேன், உனக்குன்னா வேலை வெட்டி இல்லையா? இவ்வளோ சின்ன வயசுலேயே நீ இங்கே சும்மா வெட்டியாக சன்னியாசம் வாங்கிக்கின்னு இப்படி உக்காந்துன்னு இருக்கிய வேலை இல்லாமன்னு சொல்லி கேட்டார். அப்போ அந்த சன்னியாசி கேட்குறாப்புல, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நான் நான் காலையில் எழுந்துக்கிறேன், வேலைக்கு போகிறேன், என் குடும்பத்தெல்லாம் பார்க்குறேன், எவ்வளோ விஷயம் இருக்குது, அது நான் இன்னும் ப்ரமோஷன் வாங்கணும், அதுக்கோசம் மேல் படிப்பெலாம் நான் படிக்கிறேன், நான் ஒரு நல்ல செட்டில் ஆகணும், நல்ல வீடு வாங்கணும், எல்லாமே நான் பண்ணணும், 4 பேருக்கு நான் ஒரு மனுஷனாக ஆகணும். அப்படியா? இப்போ வீடு வாங்கிட்டீங்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் என்ன? நான் கார் வாங்கணும், கார் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் என்ன? என் பிள்ளைங்களை எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? எல்லாம் செட்டில் பண்ண அப்புறம் எனக்கு என்ன வேலை இருக்குது? நான் சும்மா நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பேன். நானும் இப்பயே அப்படி தான் நான் இருக்கேன். ஸோ 2 விதம் இருக்குது, 2 கேட்டகரி இருக்குது. அப்படி இவங்களும் அந்த பக்கத்து வீட்டில் போய் நம்ம சொன்னோன்னு வச்சுக்க, எனக்கு இவ்வளோ வேலை இருக்க, அவங்க அந்த வேலையெல்லாம் பண்ணி அவங்களோட சாத்தியம் என்னென்னா, அவங்களுக்கும் இதெல்லாம் பண்ணால் எனக்கு திருப்தி வந்துடும் அப்படின்ற அந்த சாத்தியத்துக்கோசம்தான் அவங்களும் செயல்படுறாங்க. இப்போ நம்ம மட்டும் நான் ஸ்பெஷலாக வந்துட்டோம், இப்போ நாளைக்கு போய் நான் இந்த சாத்தியத்தை அடையணும், ஆனாலும் எல்லாத்தையும் நான் விட்டுற போறீங்க இல்லையே. நாளைக்கு போன உடனே நான் ஃபோன் பண்ணி, இன்னைக்கு வரீங்களா இந்த கிளாஸுக்குன்னு கூப்பிட்டா என்ன சொல்லுவீங்க? அதனால் ஒவ்வொருத்தரும் இதில் முயற்சி பண்ணின்னு இருக்காங்க. இன்னும் சாத்தியத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலை, சாத்தியத்தை மட்டும் தெரிந்து கொண்டு இருக்கிறோம், அவ்வளோதான். மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம். நம்ம தெரிஞ்சே அதுக்கோசம் பாடுபட போகிறோம், அவங்க தெரியாமல் எதுக்கோ பாடுபட்டுன்னு இருக்காங்க. ஆனால் 2 பேருக்கும் ஒரே மோட்டிவ் என்னது? ஒரே இலக்கு எது? மோட்சம் தான், விடுதலை அடையிறது தான். சரி, ஓகே. எனவே அதனால் மோட்சம் அவர்கள் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே உண்மையில் சாத்தியம் மோட்சம். மோட்சம் என்ற வார்த்தையில் சில தவறான புரிதல் இருக்கிறது. அந்த புரிதல் நிலவுகின்றபடியினால் இங்கு ஆச்சாரியன் மோட்சத்திற்கு புதியதாக ஒரு வார்த்தை, புதியதாக வார்த்தை இல்லை, ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான், அதை இங்கே கொஞ்சம் ஆட் பண்ணி சொல்கிறார். அதற்கு என்ன சொல்கிறார் பேர் அப்படின்னா ஆனந்தம். மோட்சத்துக்கு இன்னொரு பேர் ஆனந்தம், சுகம் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் ஒவ்வொரு பெரிய மகா சுவாமிகளுக்கு பின்னாடி அனந்தர் பட்டம், ஆனந்த பட்டம் கொடுக்கறது. என்னுடைய குருநாதனுடைய பெயர் சுவாமி பிரம்மயோகானந்தா. அதற்கு முன்னாடி வந்து போன குருநாதர் பேர் ஆத்மானந்தா. இது மாதிரி நிறைய ஆனந்தாக்கள் இருக்கிறார்கள். அதனால் மோட்சத்தினுடைய சந்நியாசத்தினுடைய முக்கிய காரணம் எது? முக்கிய நோக்கம் ஆனந்தம். அப்போ நம்மளுடைய முக்கியம், அப்போ சன்னியாசிக்கு தான் ஆனந்தம், அப்போ நம்மளுக்கு என்ன? உனக்கு சுகம். 2 ஒன்று தான், ஆனந்தமும் ஒன்று தான், சுகமும் ஒன்று தான். அதை தான் புதுசாக ஒரு வார்த்தை ஆட் பண்ணியிருக்கார்.
ஸோ ஃபஸ்ட்டு வரியில் சாத்தியத்தை அறிமுகம் செய்கின்றார். நித்யானந்த சுகம் பதம். நித்யானந்த சுகம் பதம். பதம் அப்படின்னா அந்த இடத்துல பதம் அப்படின்னா சாத்தியம். என்ன சாத்தியம்? அடைய வேண்டியது. பதம்னா என்ன? வேதம் சொல்றது பத்யதே இதி பதம். பத்யதே இதி பதம். எதை நாம் அடைய வேண்டுமோ அந்த சாத்தியத்தை ஆச்சாரியன் பதம் என்ற வார்த்தையில் கூறுகிறார். பதம் என்பது பயணத்தை அடைய வேண்டிய சாத்தியம். என்ன சாத்தியம்? நம்மளுடைய பயணத்தினுடைய சாத்தியம் எது? எது நம்மளுடைய சாத்தியம்? மோக்ஷம். நித்யானந்த சுகம் பதம். அதுக்கு பேர் நித்திய ஆனந்தம்னு போடுற வார்த்தை. நித்திய ஆனந்த சுகம். இந்த ஆனந்தம் என்கின்ற சுகம் இதுதான் பதம், அதுதான் சாத்தியம். சந்தோஷம். இப்போ நம்ம பரஞ்சோதி மகான் அவங்க ஞான ஒளி ஆசிரமத்தெல்லாம் போன உடனே என்ன சொல்லுவாங்க? சந்தோஷம். ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்ச உடனே என்ன சொல்லுவாங்க? சந்தோஷம். அப்படின்னா நம்ம போய் ஜி எங்கள் வீட்டில் ஒரு கஷ்டமாக இருக்குது ஜி, சந்தோஷம். நம்மளுக்கு அந்த புரிதல் வரணும். சந்தோஷம் அப்படின்னா தடையற்ற ஆனந்தம் அப்படின்னு பேர். தேர்ஃபோர் இந்த சந்தோஷம், ஆனந்தம், சுகம் என்பதுதான் எல்லா ஜீவராசிகளினுடைய சாத்தியம். குறிப்பாக மனிதனுக்கு சாத்தியம் எது என்றால் அதுதான் பதம், அதுதான் ஆனந்தம். சிலர் துக்கத்தை விரும்புவார்கள். நிறைய பேரை பார்த்தோம்னா கஷ்டத்திலே இருப்பாங்க. அவங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கிறதுக்கு தான் பிடிக்கும். எங்கள் குருநாதர் கூட சொல்லுவார், சிவாஜி படம் பார்க்க போனால் கையில் கர்ச்சீஃபோட போயிடுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த படத்தை பார்த்து அப்படியே தேம்பி 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 அழுது எனக்கே அந்த ஞாபகம்லாம் இருக்குது. ஹீரோவை போட்டு அடிக்கும் போது நான் கூட இருக்க சொல்லுவேன், அவனை அப்படி அடிக்கிறாங்களே பாவம் இல்லை, நானும் கூட சேர்ந்து அழுவேன். நேற்று கூட வேனில் வரும்போது அப்பான்னு கூப்பிட்டோன்னு ஒருத்தர் அழுதுட்டார், கண்ணெல்லாம் கலங்கிச்சு. ஏன்னா துக்கத்தை நமக்கு அந்த துக்கத்துலேயும் ஒரு சந்தோஷம், ஒரு ஹிதம் இருக்குது. அழுவுறதுலேயும் ஒரு ஹிதம் இருக்குது. அது ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப பழகி போச்சு கூட. அப்படியே அந்த குறையிலேயே இருக்கணும். கஷ்டம் கொஞ்சம் கூட இல்லைன்னு வச்சுக்க, நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்னா வேறு யாராவது நோண்ட ஆரம்பிப்போம், இல்லை ஏதாவது ஒரு குறையை தேடின்னு போவோம், இல்லை நம்மளையே இல்லாத குறையை நினச்சி கஷ்டப்படுவோம். இல்லை முக்கியமாக பக்கத்து வீட்டுக்காரனுச்சு, அவன் கூட நம்ம பிடிக்காதவனே அவன் தான், அவனை நினச்சாச்சும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம். தேர்ஃபோர் அதுக்கு எனவே துக்கத்தை விரும்புவதில் சுகம்தான். துக்கத்தில் கூட நீ ஆசைப்படுற அப்படின்னா அதுலேயும் சுகம்தான். ஏன்னா காசு கொடுத்து 2.5 மணி நேரம் நீ போய் சினிமா பார்த்து அழுவணும்னு கர்ச்சீஃப் எடுத்துன்னு போகிறல்ல, அதுவே ஒரு நீ விரும்புறதுனால தான் நீ அதுக்கு போகிற. இல்லை சினிமாவுக்கு போவியா? கண்டிப்பாக போக மாட்டேன். கஷ்டத்தை விரும்புகிறார்கள், இதுதான் அடிப்படையாக உள்ளது. கஷ்டத்தில் சுகத்தை விரும்புகிறார்கள், இதுதான் அடிப்படையாக உள்ளது. இதற்கு அன்வய வெதிரேக ஞானம் என்று வேதம் கூறுகிறது. அன்வய வெதிரேக ஞானம் என்றால் ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளின் மீது விருப்பம் அந்த பொருளின் இடம் உள்ளதா அல்லது பொருளின் அடைவதின் சுகத்தில் இருக்கிறதா. இப்போ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இந்த தண்ணி கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? எனக்கு இதை நான் வாங்கிறதுனால எனக்கு இந்த பொருளில் சுகம் இருக்கா, இதை வாங்கினதுனால எனக்கு வாங்கியதில் சுகம் இருக்கா? இது எதுக்கு நான் வாங்குறேன்? தண்ணி குடிக்கிறதுக்கோசம் வாங்குறேன். இது வெறும் மூடியாக ஃபுல்லாக கெட்டியாக இருக்குது, இதை திறக்கவே முடியல. நான் வாங்கினதில் எனக்கு இந்த பொருள் மேலே சுகம் இருக்குமா துக்கம் இருக்குமா? சரி, ஏன் வாங்கினேனே எனக்கு தெரியல, திறக்கவே மாட்டேன், தண்ணியை ஊற்றல, பிரயோஜனமே இல்லை. அப்படின்னா எனக்கு இந்த பொருள் வாங்கினதுனால சுகமா, இந்த பொருளை அடைந்ததனால் எனக்கு சுகமா, அல்லது இந்த பொருளினால் சுகமா? 2 விஷயம் இருக்கு. புரியலையா? பொங்கல் மயக்கமாக இருக்கா? சரி, இப்போ பார்ப்போம். ஒரு பொருளின் மீது விருப்பம் அந்த பொருளிடம் உள்ளதா அல்லது அந்த பொருளை அடைவதில் சுகம் இருக்கிறதா என்பதை இந்த நியாயத்தை பயன்படுத்தி நாம் பார்த்தால், எல்லோர்
எல்லோரும் மனதில் சுகத்தை தான் விரும்புகிறார்கள் என்ற முடிவுக்கு வரலாம். நான் இப்போ சொன்னேன்ல, இது எனக்கு யூஸ் பண்ணி இதனால் எனக்கு ஒரு பயன் இருந்ததுனா தான் நான் இதை இது பண்ணுவேன். இந்த பொருள் அப்படியே இருக்குது, நான் இப்படியே திரும்பி இருக்கேன், இந்த பொருளால் எனக்கு சுகமா இல்லை இதை பார்த்து இதை இப்படி திறந்து இதில் இருக்கிற தண்ணியை இப்படி குடிச்சதுனால சுகமா? குடிச்சதுனால தானே சுகம். சரி, அந்த சாக்கில் தண்ணியும் குடிச்சிட்டேன். ஒரு பொருள் தேவை என்றால் அது எந்த பொருளாக கூட இருக்கலாம். இடம், நபர்கள், பதவி, உறவு, துட்டு, எது வேணாலும் இருக்கலாம். காசு வந்துட்டா உங்களுக்கு சுகம் இருக்குமா? காசு நிறைய வச்சுருக்கீங்க, ஆனால் எனக்கு துக்கமே வராது, கஷ்டமே இல்லை, யாராவது சொல்லுவோம்? காசு நிறைய இருந்தாலே கஷ்டம், பயந்தே சாவுவோம் நிறைய இருந்தாலே. இதே தேவையான அளவு கையில் வச்சு நம்ம ரோட்டில் போனோம்னு வச்சுக்கலாம், நம்ம நாய் கூட சீண்டாது. இதே அந்த பணம் இவ்வளோ கையில் வச்சுன்னு திறந்தடியாக எடுத்துன்னு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் யாரையே பார்ப்பாங்க? உங்களை பார்க்க மாட்டாங்க, அந்த பணத்தையே பார்ப்பாங்க. எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது உறவாக, இடமாக, நபராக, பதவியாக அல்லது ஏதோ ஒரு பொருளாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்படி நினைக்கும் பொழுது அவன் இவற்றை விரும்புகிறானா அல்லது அதில் உள்ள சுகத்தை விரும்புகிறானா? யாரை விரும்புகிறான்? சுகத்தை தான் விரும்புகிறான். கையில் காசு இருந்ததுன்னா அவன் தேவையானதை வாங்கி அனுபவிக்கலான்ற சுகத்துக்கோசம் தான் அவன் பணத்தை விரும்புகிறான். இதே அந்த பணமும் டிமானிட்டைசேஷன் ஆகி உன் கையில் கட்டு பணம் இருக்குது, அந்த பணத்தை விரும்புவ? வேணாம், விரும்ப மாட்டேன். ஸோ இதை விசாரித்து பார்க்கையில் எதுவரை அந்த பொருளிடம் இருந்து சுகம் கிடைக்கிறதோ அதுவரை தான் தன்னிடம் வைத்திருப்பார்கள். எப்பொழுதும் அந்த பொருள் சுகத்தை கொடுக்க நினைக்கிறதோ அப்பொழுது அந்த பொருளை அந்த பொருளை வைத்துக் கொள்வார்கள். அது எப்பொழுது சுகத்தை கொடுக்கவில்லையோ அப்பொழுதே அந்த பொருளை தியாகம் செய்து விடுவார்கள். தேவையில்லை. அப்படிதானே இன்னைக்கு நிறைய முதியோர் இல்லெல்லாம் இருக்கு இல்லை? அப்படிதான் நிறைய முதியோர் இல்லெல்லாம் இருக்கு. தேவையில்லை, வேணாம். இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள்லாம் கூட பார்த்துங்களேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு காசு கொடுத்துலாம் வாங்கியிருப்போம். பெரிய பெரிய குக்கரு, ஏசி, டிவி எல்லாமே யூஸ் ஆகிற வரைக்கும் தான் அதை தொடச்சி பத்திரமா அதை யூஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுவோம். பெரிய ரிப்பேர் ஆகி போச்சு, இது உதவாது, என்ன பண்ணுவோம்? ஒன்று காயிலாங்கடை, இல்லைன்னா மொத்தமாக சேர்த்து வச்சு போகலான்னு ஒரு ஸ்டோர் ரூமில், அவ்வளோதான். எனவே நான் பொருளை விரும்புகிறேனா அல்லது பொருளின் சுகத்தை விரும்புகிறேனா என்றால் நான் சுகத்தை தான் விரும்புகிறேன். பொருளை யாரும் விரும்புவதே கிடையாது. மனிதனின் எதிர்பார்ப்பு பொருள் அல்ல, பொருள் சம்பந்தத்தால் கிடைக்கும் சுகத்திற்காகத்தான் அவன் பொருளை விரும்புகிறான். எனவே எந்த வினாடி பொருளானது துக்கத்தை தருகிறதோ அந்த பொருளை விட்டு விடுவான். அப்பயே உடனே தள்ளுவான். வானா புதுசாக காசு குத்து செருப்பு, 2000 ரூபாய் 3000 ரூபாய் குத்து செருப்பு, அந்த செருப்பு காலை கடிக்க ஆரம்பிச்சிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆசையாக போட்ட செருப்பு என்ன பண்ணுவான்? ஒன்று விடுவான், உதறி விடுவான். ஸோ எனவே இன்பம் தரும் வரை அப்பொருளின் மீது பற்று இருக்கும். இன்பம் தரவில்லை என்றால் பொருள் பற்று நீங்கிவிடும். இதுவே நியாயம். என்ன நியாயம்? அன்வய வெதிரேக நியாயம். நாடுவது இன்பத்திற்காக, இதுவே அனித்திய சுகம் என்பதை புரிந்து கொண்டால் இந்த விஷயம் உங்களுக்கு மிகுந்த ஒரு வழியை வகுக்கும். என்ன வழி வகுக்கும்? இப்போ நம்ம வீட்டில் ஒரு பசுமாடு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பசுமாடை நல்லா பயபக்தியாக நம்ம பார்ப்போம், அதை நல்லா சம்ரக்ஷணை பண்ணுவோம். நல்லா தீனி வைக்க, அதுக்கப்புறமா அதுக்கு தீவனம் எல்லாமே கொடுப்போம். எதுக்கு அதை கொடுக்குறோம்? அதுக்கு பால் கொடுக்கும்னு சொல்லிட்டு. அதே அந்த மாடு வயசாகி போய் மலட்டு மாடாக இருந்தால் என்ன பண்ணுவான்?
வீட்டில் நம்ம இவ்வளோ நாள் நம்மளுக்கு பால் கொடுத்தது, சரி ஏதோ இருக்கட்டும், தீவனம்லாம் காசு கொடுத்து வாங்கி போட மாட்டோம், இருக்கிற வெக்காவில் 4 மாட்டுக்கு போட்டு சேர்த்து போடுற மாதிரி போட்டுருவோம். அவ்வளோதான். ஒரு ஸ்பெஷல் மதிப்புலாம் அதுக்கு தரமாட்டோம். யாரும் எதையும் எதுவரையும் நேசிப்பது இல்லை. லாஸ்ட் வரைக்கும் எல்லாரையும் நம்ம ஆசைப்படுறதே கிடையாது, எவரையும் நேசிப்பது கிடையாது. எல்லோரும் விரும்புவது அவரினிடம் கிடைக்கின்ற ஆனந்த சுகத்தை தான். அதுக்கோசம் தான் நம்ம எல்லார் மேலே ரொம்ப ஆசையாக இருக்கோம், எல்லார் மேலேயும் ஆசைப்படுறோம். யாருக்கிட்ட அவர்களிடம் இருந்து நமக்கு ஒரு ஹிதம் கிடைக்கிறதோ, ஒரு சுகம் கிடைக்கிறதோ, அவங்க கிட்ட தான். உங்ககிட்ட எப்போ பார்த்தாலும் நீ பேசும் போதே எரிபுரின்னு இருக்கிறாங்கன்னு வச்சுக்க, அவங்ககிட்ட நிறைய நேரம் பேசுவியா? இல்லை உன்னை பார்த்தவனா, வாமா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, ஏதாவது சாப்பிட்றியா, உனக்கு என்னம்மா கஷ்டம், சரி இருக்கட்டும் நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்றவங்ககிட்ட பேசுவேன். யார்கிட்ட பேசுவேன்? ரொம்ப நேரம் யார்கிட்ட பேசுவேன்? அப்புறம் உங்ககிட்ட ஒவ்வொருக்கிட்டையும் ஃபோன் வாங்கி பார்த்துருவேன், இந்த கால் ஹிஸ்ட்ரி யார்கிட்ட நிறைய பேசுறீங்க நான் கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவேன். ஃபோன் எடுத்த உடனே திட்டுறவங்க ஃபோன் பேசுவீங்களா? யார்கிட்ட பிடிச்சிருக்கோ அவங்க கையில் தான், நமக்கு தேவையானவர்கள்கிட்ட தான் நம்ம நிறைய பேசுவோம். தேர்ஃபோர் இந்த சுகம், அடுத்த கேள்வி, இந்த சுகம் எப்படிப்பட்ட சுகத்தை மனிதன் விரும்புகிறான்? இந்த சுகம்னு நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு அவன் எப்பேற்பட்ட சுகத்தை மனுஷன் விரும்புகிறான்? 2 விதமான சுகம். வந்து செல்லும் சுகம், அது அற்பம், வந்து போகிறது அற்பமான சுகம். எப்படி? எனக்கு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த ஹோட்டலுக்கு போகிறோம். அப்புறம் போயிட்டு என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம். சாப்பிட்ட முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸும் சாப்பிட்ட டேஸ்ட்டு ஒரு 10 நாளைக்கு நாக்கிலே இருக்குமா என்ன? அந்த திருப்தி 10 நாளைக்கு இருக்குமா என்ன? அதை சாப்பிட்டு கொஞ்சம் நிறைஞ்ச உடனேயே அடுத்தவா எப்போ எனக்கு ஃபுல்லாகிடுச்சுப்பா, எனக்கு தேவையில்லைப்பா, ஒரு நிறைவு வந்த உடனே அதை வேணான்னு தூக்கி போட்டுருவோம். அதோட விட்டுறோமா, எனக்கு நிறைவாயிடுச்சு, இதோட எனக்கு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸே தேவையில்லைன்னு விட்டுருவோமா? எத்தனை வாட்டி போதும்னு இருக்கீங்க, எத்தனை வாட்டி வேணும்னு இருக்கீங்க? கணக்கு பார்த்தா எந்த பொருள் இது வரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டு ஏற்று இருக்கிறீர்களோ அதனுடைய நிறைவு வரும் வரை யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா அதை தேவையில்லைன்னு விட்டுடுவீங்க. திருப்பி எப்போ தேவை இருக்கோ திருப்பி அதை கேட்பீங்க. இல்லை நம்ம வேலைக்கு சாப்பாடு செய்ய வேண்டிய வேலையே இல்லை. அற்ப சுகம் அது பேர். ஸோ நித்திய நிரந்தர சுகம் என்று ஒன்று உள்ளது, அது பேர் ஆனந்தம். 2 சுகம், அற்ப சுகம், வந்து போகிறது அற்ப சுகம். ஆனந்தம் அப்படின்றது நிலையானது. தேர்ஃபோர் சுகம் ஆனந்தம் ஈக்குவல் டு நித்திய சுகம். அனித்திய சுகம் என்று 2ஆக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனந்தம் என்பது 2ஆக பிரிக்கப்படுகிறது. இந்த ஆனந்தமே 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று நித்தியானந்த சுகம். நித்தியம், ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து போகாது, அற்பம் இல்லாத பேரானந்த சுகத்தை எதிர்பார்க்கிறார்கள். வந்து போகிற சுகத்தை எதிர்பார்க்கல. எப்பயுமே நான் கடவுள்கிட்ட நம்ம வேண்டது என்னது? இறைவா என்னை எப்பயுமே இதே மாதிரியே சந்தோஷமாக வச்சுக்கோ, அப்படி தானே கேட்குறோம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும், இப்படி தானே நம்ம வேண்டுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன? அந்த பூரண ஆனந்த சந்தோஷத்தை தான் நம்ம ஆனந்தம்னு இந்த இடத்துல சொல்கிறார், அதை தான் சொல்கிறார். ஆனால் அந்த ஆனந்தம் எது என்று புரியாமல் நாம் முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம். இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடுத்து. நித்திய ஆனந்த சுகம் பதம், அதுவே மனிதர்களின் சாத்தியம். பதம்னா சாத்தியம். அது எப்படி சுகத்தில் இரண்டு இருக்க முடியும்? சுகம்னா ஒன்று தானே, அதில் எப்படி 2 இருக்க முடியும்? பகவத்கீதையில் கிருஷ்ணர் சுகத்தை 3ஆக பிரிக்கிறார். அவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தாண்டி 3ஆக பிரிக்கிறார். ஒன்று சாத்வீக சுகம். எந்த சுகம் சத்துவ குணத்தில் இருந்து வருகிறதோ அது சாத்வீக சுகம். ராஜச சுகம். எந்த சுகம் ராஜச குணத்தில் இருந்து வருகிறதோ, அப்படின்னா என்ன? இந்திரிய சம்யோகத்தினால். இந்திரிய சம்யோகம்னா என்ன? உன்னுடைய கண் ஒரு அழகான பொருளை பார்த்து
மகிழ்ந்து அந்த அழகான பொருளால் உன்னுடைய மனம் உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறது. அதுக்கு என்ன பண்ணுச்சு? உங்களுடைய இந்திரியம் என்ன பண்ணுச்சு? உன் கண்ணு அந்த பொருளை பார்த்தது. இது பேர் இந்திரிய சம்யோகம்னு பேர். பொருளுக்கும் இந்திரியத்துக்கும் நடுவில் நடக்கிற டிரான்சாக்ஷன். அதனால் அது எந்த குணத்தின் அடிப்படையில் கிடைக்கிறது அப்படின்னா ராஜச குணத்தின் அடிப்படையில். வெறும் கண்ணு மட்டும்தான் இல்லை, நம்ம கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தொடு உணர்வு, இது எல்லாம் இந்த இந்திரியம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இதனுடைய தொடர்பில் கிடைக்கின்ற சுகங்கள், இது ராஜச சுகம் அப்படின்னு பேர். இந்திரிய விஷயத்தோடு தொடர்பு உள்ளவரை தான் இந்த சுகம் இருக்கும். அதான் எப்படி நம்ம இப்போ பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், காஃபி டேஸ்ட். காஃபி குடிக்கிறது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அந்த டேஸ்ட்டு? ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குமா? கொஞ்சம் அந்த காஃபி டேஸ்ட் பண்ணி குடிக்கிற மாதிரி அப்பா அப்படி சொல்லி முடிக்கிற வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? தண்ணி தாக எடுக்கும், தண்ணி குடிச்சிருவோம், டேஸ்ட்டு போயிடும். இது அந்த குணம், அந்த இந்திரியம் அந்த பொருளோடு தொடர்பில் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். சென்ட்டு, காலையில் போட்ட சென்ட்டு அப்பா சரியான வாசனையாக இருக்குது. அதே சாயந்தரமாக மோந்து பாரு, அந்த சென்ட்டை உன்னுடைய பாடியோட வாசனை கபலீகரம் பண்ணி அதுக்கு மேலோங்கி இந்த வாசனை தான் வரும். அந்த 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 விஷயத்தோடு அந்த விஷயம் இருக்கின்ற வரை உன்னுடைய இந்திரியம் அதனோடு தொடர்பு இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். அதனால் அது வந்து குறைவுடைய காலமாக, ரொம்ப ரொம்ப குறையுடைய காலமாக இருக்கும். அடுத்தது தாமச சுகம். துக்கம், சோம்பல். மற்றவரை சில பேருக்கு மற்றவங்க பக்கத்தில் இருந்தாலே ஒரே எரிச்சலாக இருக்கும். அதை நாம் மற்றவரிடம் அதே வந்து மற்றவங்க நம்ம கையில் எதிர்பார்ப்பாங்களே, இவன் தான் எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான எரிச்சல்களையும் தரும். எது? தாமச சுகம். தேர்ஃபோர் இந்த சுகம் மூன்றாக பிரிக்கப்படுகிறது. ஒரு படி தாண்டி கிருஷ்ணர் இந்த சுகத்திற்கு எது காரணம் என்று இந்த சுகத்தை பற்றி சொல்கிறார். அதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் என்ன அப்படின்னா, இந்த துக்கத்திற்கு அதுதான் யோனி அப்படின்னு சொல்கிறார். பகவத்கீதை 5வது அத்தியாயத்தில் ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகாஹ துக்க யோனய ஏவதே, துக்க யோனய ஏவதே. இந்திரியத்துடனும் பொருள்களுடனும் சேர்ந்து வரும் சுகமானது துக்கத்திற்கு யோனி, அதுதான் துக்கத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றார். எல்லா மனிதர்களுக்கும் துக்கமில்லாத சுகத்தையே நாடுகிறார்கள். எனவே அடுத்த சொல் சுவிமலம். இது நித்யானந்த சுகத்திற்கு அடைமொழி, அட்ஜெக்டிவ். மலம் அப்படின்னா என்ன? மலம்னா அழுக்கு. சுவிமலம் அப்படின்னா அப்பழுக்கற்றது, துக்கம் கலவாதது. எது பதம், லட்சியம், அதுவே சாத்தியம். எது பதமோ அதுவே சாத்தியம். அடுத்த சொல் பிராப்தும் சமீகா யுதாஹா. பிராப்தும் அடைவதற்கு, சமீக யுதா, சமீகா அப்படின்னா ஈகா, இச்சை அப்படின்னு அர்த்தம், ஆசை அப்படின்னு அர்த்தம். சம் அப்படின்னா நன்றாக, சமீகா அப்படின்னா நன்கு ஆசை, யுதாஹா அப்படின்னா பொருந்தியவர்களாக, ஆசை பொருந்தியவர்களாக. எந்த ஆசை பொருந்தியவர்களாக? பிராப்தும் அடைவதற்கு ஆசை உடையவர்களாக. எதை அடைவதற்கு? நித்திய சுகம். யார் ஆசை இருக்கும், அந்த ஆசை இருக்கும் இந்த தத்துவத்தை எல்லாம் தெரிந்து கொள்ள நமக்கு நிச்சயமாக ஆசை இருக்கும். ஆனால் அதைவிட வேறு ஆசை தீவிரமாக இருக்கும். எனக்கு இந்த விஷயத்தெல்லாம், வேத விஷயத்தெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைஜி, ஆனால் தான் நான் வந்திருக்கேன். ஆனால் இது வந்து எங்கே இருக்கும்? சுவாமி பரமார்த்தானந்த சுவாமி சொன்ன மாதிரி மல்லிகை சாமா லிஸ்ட்டில் இந்த ஆசை, மல்லிகை சாமா லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக என்ன எழுதுவான்? ஒற்சகல்ல கொசுறு எழுதுவோம். இப்போ அதெல்லாம் எழுதுறதே இல்லை, அந்த நாடாரும் இல்லை இப்போ யாருமே. இப்போ எல்லாரும் கடை வச்சுட்டாங்க, சூப்பர் மார்க்கெட் ஆகிப்போச்சு, ஹைப்பர் மார்க்கெட் ஆகிப்போச்சு, ஆன்லைன் வேறு ஆகிப்போச்சு. அது பேக்கெட் ஆகிப்போச்சு. அப்படி நம்மளுடைய மோட்சம் அப்படின்ற இது அந்த கொசுறு லிஸ்ட்டில் இருக்கக்கூடாது.
ஒரு லிஸ்ட் எழுதுறோன்னா முதல்ல என்ன எழுதுவோம்? மஞ்சள். அந்த லிஸ்ட்டில் நம்மளுடைய மோட்சம் அப்படின்ற ஆசை முதல்ல வந்து நிற்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இது அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்மளுக்கு ஆசை இருக்குது அப்படின்னா இருக்கிறதுல எது பெரிய ஆசையோ அந்த ஆசையை தான் நம்ம முன்ன பண்ணுறதுக்கு ஆசைப்படுவோம். மற்றதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுப்போம். நீ உன்னுடைய ஆசையை முதலில் இந்த மோட்சம் அப்படின்ற ஆசைக்கு முதலிடம் கொடு அப்படின்னு சொல்கிறார். அப்பதான் விஷ்ணுவின் பதம் அடைய முடியும். அப்படி இருந்தால் தான் விஷ்ணுவினுடைய பதத்தை அடைவதற்கு ஆசை வரும். அதை இண்டிகேட் செய்யத்தான் சகசா என்ற வார்த்தை. சகசா அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற தீவிரதர வைராகியம். மனிஷாவதாம் நிச்சயம் செய்வதற்கு. ஏவம் சாதன கல்பனா ரச்சயத்தே, இந்த உபனிஷத் இப்படிப்பட்ட சாதனையை கூறுகிறது. இந்த தர்ம மார்க்கமாக நாம் தர்ம மார்க்க வாழ்க்கை மட்டும் போதாது. அதில் அவித்யை நம்மால் ஸ்ரேயஸான வாழ்க்கையில் நம்ம அந்த வாழ்க்கை மட்டும் வாழ்ந்தால் போதாது. அந்த அஞ்ஞானம் நமக்கு வந்து தீரணும். அப்போ நம்மளுக்கு என்ன வரணும்? அஞ்ஞானம் தீர்ந்தால் தான் மோட்சத்தை பற்றி புரியும். மோட்சத்தை பற்றி புரிஞ்சாதான் நம்ம அதுக்காக முயற்சி பண்ணுவோம். இது எல்லாத்தையும் இது வந்து இந்த சொல்லுது. இந்த வாழ்க்கையில் ஈடுபடுவர்களுக்காக இந்த உபனிஷத்து சாதனை கல்பனா செய்யப்படுகிறது. இனி அடுத்த ஸ்லோகத்தில் எப்படி இந்த உபனிஷத் சாதனையை சொல்லி நமக்கு அந்த கல்பனையை சொல்ல போகிறது என்பதை நாம் அடுத்த ஸ்லோகத்தில் 3வது ஸ்லோகத்தில் காண்போம் என்று சொல்லி இந்த அளவிலேயே இந்த வகுப்பை திருநிறைவு செய்து அமைகிறோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.